ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது வீடு நிலம் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு புதிய வசதியை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது புதிய வசதி அப்படின்னா வில்லங்கச்சான்றில் ஒரு புதிய நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. பத்திரம் பதிவு செய்யப்பட்ட அதே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புது வகையான ஈஸி, அதாவது எங்கோப்ரண்ட் சர்டிஃபிகேட் வில்லங்கச்சான்று கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நடைமுறை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லங்கச்சான்றிதழ், அதாவது எங்கோப்ரண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட இடத்துல, அதாவது நம்ம வாங்கக்கூடிய நிலத்தில் வீடா மனையா எதுனாலும் ஓகே தான், அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் தான் பார்த்தீங்கன்னா இந்த வில்லங்கச்சான்றிதழ். ஸோ இந்த வில்லங்கச்சான்றிதழ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா கடைசி 13 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வரைக்கும் நம்ம எடுப்போம். ஸோ இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்த இதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தாங்க, அதில் ஏதாவது பக்கத்தில், அதாவது பாத்தியப்பட்ட இடத்துல சுற்றுப்புறமும் 4 பக்கமும் ஏதாவது அதில் வில்லங்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வில்லங்கச்சான்று மூலமாக தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த வில்லங்கச்சான்று சம்மந்தமாக ஒரு புதிய நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பத்திரம் பதிவு செய்யப்பட்ட ஒரே நாளில் வில்லங்கச்சான்று, சொத்து பத்திரம் பதிவு செய்யப்பட்ட ஒரே நாளில் வில்லங்கச்சான்று பெறும் புதிய வசதி அறிமுகம், பதிவுத்துறை அதிகாரிகள் தகவல் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட மொபைல் எண்ணிற்கு அனுப்பப்படும் குறுஞ்செய்தியில் இருக்கும் இணையதள லிங்கை கிளிக் செய்தால் அந்த சொத்துக்கு சமீபத்தில் செய்த பரிமாற்றம் பற்றிய வில்லங்கச் சான்றிதழை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இடம் வாங்குறீங்க, அந்த இடத்துக்கு இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு, அதாவது பதிவுத்துறையில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு லிங்க் பதிவுத்துறையின் மூலமாக அனுப்புவாங்க. அந்த பதிவுத்துறையின் மூலமாக அனுப்பக்கூடிய அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிங்க் மூலமாக அப்டேட்டட் எங்கோப்ரண்ட் சர்டிஃபிகேட், அதாவது அப்டேட்டான வில்லங்கச் சான்றிதழ் நீங்கள் அப்போவே உடனடியாக அதை டவுன்லோட் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வசதி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தற்போது பதிவுத்துறையில் உள்ள 56 பதிவு மாவட்டங்களில் 582 சார்பதிவாளர் அலுவலகங்கள் மூலம் தினந்தோறும் சராசரியாக பல ஆயிரம் பொதுமக்களுக்கு பத்திரப்பதிவு சேவையை வழங்கி வருகிறது. பொதுமக்களுக்கு எளிதான சேவைகளை வழங்கவும் காலத்துக்கு ஏற்றவாறு பதிவுத்துறையின் தொழில்நுட்பம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஸ்டார் 2.0 மென்பொருள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளதால் பதிவு நாளிலேயே பத்திரத்தை பொதுமக்களுக்கு அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சொத்து குறித்து கலாய்வு தேவைப்படும் நிகழ்வு தவிர்த்து மற்ற அனைத்து பத்திரங்களையும் அதே நாளில் திருப்பித் தர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதிவு பணிகளை விரைவாக முடித்தாலும் சொத்து பரிமாற்றம் குறித்த விவரங்களை பதிவுத்துறையின் தகவல் தொகுப்பில் சேர்க்க ஓரிரு நாட்கள் ஆகும். அதன்பின் தான் பொதுமக்கள் அந்த குறிப்பிட்ட சொத்து பரிமாற்றம் குறித்து வில்லங்கச் சான்றிதழை பெற முடியும். இந்த நிலையில் பதிவு முடிந்த நாளிலேயே பத்திரம் கிடைக்கும் முன் வில்லங்கச் சான்றிதழை சம்பந்தப்பட்ட நபருக்கு மொபைல் போன் வாயிலாக அனுப்பும் புதிய நடைமுறையை பதிவுத்துறை தற்போது அறிமுகப்படுத்தியுள்ளது. இது குறித்து பதிவுத்துறை அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பத்திரம் பதிவு செய்யும் போதே அதற்கான தகவல்கள் உடனே தரவு தொகுப்பில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. அதன்பின் அந்த பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட மொபைல் எண்ணிற்கு ஒரு SMS அனுப்பப்படுகிறது. அந்த குறுஞ்செய்தியில் இருக்கும் இணையதள லிங்கை கிளிக் செய்தால் அந்த சொத்துக்கு சமீபத்தில் செய்த பரிமாற்றம் பற்றிய வில்லங்கச் சான்றிதழ்களை இலவசமாக பெற முடியும். இந்த சான்றிதழின் இணைப்பு 30 நாட்களுக்கு செல்லுபடியாக இருக்கும். மக்கள் இதனை சொத்து வரி, மின்சாரம் மற்றும் நீர் இணைப்பு பெயர் மாற்றங்கள் செய்ய இது பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வீடோ மனையோ அல்லது நிலமோ ஏதாவது நீங்கள் பத்திரப்பதிவு மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பத்திரப்பதிவு நடந்து முடிந்த அடுத்த ஒரு சில வினாடிகளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அதாவது மொபைல் நம்பருக்கு SMS மூலமாக வரும் அந்த இணையதளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இணையதளத்தை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வில்லங்கச் சான்று, அதாவது அப்டேட்டான வில்லங்கச் சான்று உங்களுக்கு பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் உங்களால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான வசதி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.